8th standard students, now we are into unit name magnetism. So in previous class we have seen what are the different types of materials, say, and we have seen about magnetic field, and not only that we have seen about repulsive property, directive property, attractive property, nothing but magnetic properties, everything. And in today's class what we are going to see, nothing but artificial magnets. The topic is artificial magnets. So artificial magnets are produced from magnetic materials. ஃபார் எக்ஸாம்பிள் அயனாக இருக்கலாம், அது ஸ்டீலாக இருக்கலாம். அதை வச்சு தான் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹவு தே ஆர் ப்ரொடியூஸ்ட், ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா, நத்திங் பட் ஸ்ட்ரோக் அடிச்சிங்கன்னா, ஸ்ட்ரோக்கிங் இஸ் நத்திங் பட் அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் வச்சு நீங்கள் அடிக்கிறது. மேக்னெட்டைட்டை மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேலே வச்சு ஹேமரால் வச்சு கூட நீங்கள் தட்டலாம். தட் இஸ் கால்ட், the meaning is called stroking. Strike, stroke, stroke, past tense. அதான் ஸ்ட்ரைக்கிங் சொல்லாமல் ஸ்ட்ரோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் தேர் எபிலிட்டி டு ரிட்டைன் தேர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் அடிக்கிறீங்க, அது மேக்னெட்டிக் மெட்டீரியலால் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வாட் யூ ஹாவ் டு டூ, அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு அது தக்க வச்சுக்குதோ, டிபெண்ட்ஸ் அப்பான் தட் artificial magnets can be produced. அந்த artificial magnets வந்து permanent magnetனு சொல்லலாம், இல்லை temporary magnets அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அதிலே ரெண்டு இருக்குது. ஆர்டிஃபிஷியல்லே பெர்மனன்ட் மேக்னெட் ஒன்று இருக்குது, டெம்பரவரி மேக்னெட் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் நத்திங் பட் தீஸ் மேக்னெட்ஸ் ஆர் produced by human beings. That means naturally we can't get those magnets. That is called artificial magnets. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் அப்படின்னா என்னென்னா, மனுஷங்களால் செய்கிறது, தட் ஆர் மேட் பை பீப்புள். அது ஒரு லேபில் செய்யலாம், இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் செய்யலாம். ஸோ நத்திங் பட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸுங்கிறது மனிதர்களால் உருவாக்கப்படுற மேக்னெட், மேன்மேட் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தீஸ் மேக்னெட்ஸ் ஆர் ரியலி ஸ்ட்ராங்கர் தேன் தி நேச்சுரல் மேக்னெட்ஸ். அண்ட் இதுவுமே நிறைய ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு யூ ஷேப் மேக்னெட் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்ஸ் இருக்குது, டிஸ்க் மேக்னெட் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் எல்லாமே அயன், நிக்கல், கோபால்ட், ஸ்டீல், இது மூலிமா தான் இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் எல்லாமே உருவாக்குறாங்க. So you need to know what is meant by temporary magnet, what is meant by permanent magnet now. Temporary magnets are produced with the help of external magnetic field. So first internal external na என்னன்னு தெரியணும். internal na உள்ள, magnet உள்ள இருக்கிற field தான் internal magnetic field. external means ஒரு பார் மேக்னெட் இருக்கு, இந்த மேக்னெட்டுக்கு வெளியில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பரரி மேக்னெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தன்மையை எப்போ அது இழக்குது அப்படின்னா, வெளியில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா அதோட தன்மையை இழந்துருது. நத்திங் பட் ஐ எம் பிளேசிங் எ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் ஹியர். ஸோ இங்கே சில மேக்னெட்ஸ்னால இங்கே வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் இருக்குது. சப்போஸ் இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இழந்துரும். நத்திங் பட் when we remove the external magnetic field, the magnetic property is lost. So they are made up of soft iron. soft iron வந்து magnet மாதிரி behave பண்ணும். So soft iron behaves as a magnet under the influence of external magnetic field that are produced in a coil of wire. அதில் current pass ஆகும். It loses the magnetic property as soon as current is stopped in the circuit. ஒரு சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட்டில் கரண்ட் போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் கரண்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தன்மையை இழந்துடும். இப்போ நம்ம காலிங் பெல், எலக்ட்ரிக் பெல்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் யூஸ் பண்ணுறது, க்ரெயின்ஸ், அது எல்லாமே மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே டெம்பரவரி மேக்னெட்ஸ். ஸோ மேக்னடைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? மேக்னடைசேஷன் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம பர்மனெண்ட் மேக்னெட்டாகவும் மாற்றலாம், இல்லை டெம்பரவரி மேக்னெட்டாகவும் மாற்றலாம். பட் இட் ஹேஸ் டு பி எக்ஸ்போஸ்ட் டு எனி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் artificial magnet produce பண்ணுறது ஒரு மெத்தட். Magnetization is a process that comes under the method of artificial magnet, that comes under the method to produce artificial magnet. ஸோ நெக்ஸ்ட் பெர்மனெண்ட் மேக்னெட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம்.
ஸோ அங்கே வந்து presence of external magnetic field சொன்னோம். அது இங்கே வந்து absence of an external magnetic field. ஸோ பெர்மனெண்ட் மேக்னெட்டும் ஒரு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் வர்றது தான். பட் they retain their magnetic property even in the absence of external magnetic field. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைனாலும் பெர்மனெண்ட் மேக்னெட் வந்து ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணும். தட்ஸ் வாட் தே ஆர் சேயிங். ஸோ ஐ எம் ஹேவிங் எ மேக்னெட் ஹியர். இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிமூவ் பண்ணிட்டா டெம்பரவரி மேக்னெட்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. வேரஸ் இன் கேஸ் ஆஃப் பெர்மனெண்ட் மேக்னெட்ஸ் ஒரு மேக்னெட் இருக்குது, சுற்றி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. I mean field is nothing but space or the space that is surrounded by a magnet, the space in which there are strong magnetic force that is surrounded by a magnet. So this permanent magnet, they have magnetic property even in the absence of external magnetic field. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டீல் அலாய்ஸ் அதை வச்சுலாம் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பெர்மனெண்ட் மேக்னெட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்னிகோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்னிகோ நத்திங் பட் அலாய் ஆஃப் அலுமினியம், நிக்கல் அண்ட் கோபால்ட். மேக்னெட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் யூஸ் பண்ணுறது, ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுறது, ஃப்ரிட்ஜ் மேக்னெட், மேக்னெட்டிக் காம்பஸில் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பெர்மனெண்ட் மேக்னெட்டோட எக்ஸாம்பிள். நியோடைமியம் மேக்னெட்ஸ் ஆர் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட்ஸ் ஆன் தி எர்த். ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியோடைமியம். ஸோ அதே மாதிரி நியோடைனியமில் வர அலாய் ஆஃப் மெட்டல்ஸ் நியோடைனியம் அண்ட் சமாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அலாய்ஸ். இந்த நியோடைமியம் இன்னொன்று வந்து இருக்குது சாமரியம், நத்திங் பட் SAMARIUM. Samarium. Okay, these types of alloys of metals, they are used to make artificial magnets. And next thing, you need to know the magnetic properties of a magnet will be removed. எப்படி வந்து அந்த magnetic property remove பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்னெட் அதோட தன்மையை எப்படி இழக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் அந்த மேக்னெட்டை சும்மாவே ஒரு டேபிள் மேலே போட்டு வச்சுருக்கீங்க. இன்னொரு விஷயம், ஹேமரால் அந்த மேக்னெட் அடிச்சிங்கன்னா, இல்லை மாடியிலேருந்து அந்த மேக்னெட்டை கீழே தூக்கி போட்டிங்கன்னா, இல்லை ஓவராக அந்த மேக்னெட்டை ஹை டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா, இல்லை எக்கச்சக்கமான கரண்ட், அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரே கரண்ட்டை நீங்கள் ஃப்ளோ அனுப்பாமல் நிறைய கரண்ட் மாற்றி 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 அந்த காயிலில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் மேக்னெட்டை ஏனோ தானோன்னு ஸ்டோரேஜே பண்ணாமல் ஒழுங்காக அதை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஏனோ தானோ கண்டுபடி வீசி போட்டிங்கன்னா மேக்னெட்ஸ் வந்து அதோட தன்மையை இழக்கும். So that's what they had said that in English. The magnetic properties of a magnet will be removed. When the magnetic properties are removed, when you place a magnet idle for a long time. Next, when you use continuously, you are hammering the magnetic substance. Next one, you are dropping the magnet from a height. Next one, you are heating that magnet at a very very high temperature, or passing different variable current in a coil through encloses the magnet, or improper storage of the magnet. இந்த கண்டிஷன்ஸ்லாம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இழக்கும் ஒரு மேக்னெட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் we are going to see is earth's magnetism. எர்த் மேக்னெட்டிசம். ஸோ சயின்டிஸ்ட்டுக்கு எல்லாமே ஒரு அசம்ஷன் இருக்குது, என்னென்னா எர்த்தில் ஹியூஜ் மேக்னெட்டிக் டைபோல் இருக்குது அப்படி. டைபோல் மீன்ஸ் டை நாட் டூ. ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டை? டை மீன்ஸ் டூ. இந்த பை டை இது மாதிரிலாம் வந்தாலே நீங்கள் 2ங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 2 போல் இருக்குது எர்த்துக்கு. ஸோ எர்த் ஹாஸ் பீன் அசியூம்ட் ஆர் இமேஜின் பை தி சயின்டிஸ்ட் as a huge magnetic dipole. However, the position of the earth magnetic poles is not well defined in the earth. அதை பற்றி அவங்க தெளிவாக சொல்லலாம். ஸோ ஒரு இமேஜினரி மேக்னெட் இருக்குது. கன்சிடர் அன் எர்த். அந்த எர்த்துக்கு நடுவில் ஒரு திஸ் இஸ் வாட் காமிச்சிருக்காங்க பாருங்கள், சவுத் நார்த். இதில் வந்து ஒரு இமேஜினரி மேக்னெட் வந்து எர்த்துக்கு நடுவில் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதில் the south pole of the imaginary magnet inside the earth is located near the geographic north pole, and north pole of the earth magnet is located near the geographic south pole. அந்த நடுவில் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த லைன் ஜாயினிங் these magnetic poles is called magnetic axis.
So they are imagining there is a magnet inside. இதான் north magnetic pole. This is called south magnetic pole. ஸோ அந்த நடுவில் அந்த ரெட் கலர் லைன் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, magnetic axis அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ magnetic axis intersects the geographic north pole at a point called north geomagnetic pole or northern magnetic pole. So it intersects the geographic south pole at a point called south geomagnetic pole or southern magnetic pole. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நார்த் மேக்னெட்டிக் போல், சவுத் சைடு கீழே இன்டர்செக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால் சவுத் மேக்னெட்டிக் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் இருக்கிறது மேக்னெட்டிக் ஆக்சிஸ். ஸோ யூ நீட் டு நோ the magnetic axis and the geographical axis. Geographical axis இங்கிறது இந்த black கலரில் இருக்குது பாருங்கள், this is called geographic axis. I will show in this image. So this is imaginary, ரெட்டில் இருக்கிறது imaginary. Yeah, now you can see the full image. So this red line is imaginary. இந்த பிளாக் லைனில் இருக்கிறது தான் ஜாகிரபிக்காக இருக்கிற உண்மையான நார்த் ஜாகிரபிக் போல், உண்மையான சவுத் ஜாகிரபிக் போல். இதில் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் ஆஃப் தி எர்த் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லைனுக்கும் ரெட் லைனுக்கும் நடுவில் 10 டிகிரி 15 டிகிரி வந்து உங்களுக்கு ஆங்கிள் வந்து மாறும், ஒரு கேப் இருக்கும். ஸோ த மேக்னெட்டிக் ஆக்சிஸ் ஆஃப் தி எர்த் இஸ் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் அபவுட் 10 டிகிரி டு 15 டிகிரி வித் ஜாகிரபிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே கோயின்சைட் ஆகலை. இது மேக்னெட்டிக் ஆக்சிஸ், மேக்னெட்டில் உள்ள மேக்னெட்டிக் ஆக்சிஸும் ஜாகிரபிக்கல் ஆக்சிஸ் அந்த பிளாக் லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே கோயின்சைட் ஆகலை, ஒத்து வரல. த மேக்னெட்டிக் ஆக்சிஸ் ஆஃப் தி எர்த் இஸ் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் அபவுட் 10 டிகிரி டு 15 டிகிரி வித் த ஜாகிரபிக்கல் ஆக்சிஸ். ஸோ இப்போ வரைக்கும் இந்த எர்த் மேக்னெட்டிசம் பற்றி இன்னும் சரியாக யாருக்குமே தெரியல. பட் சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் யூ ஆல் நீட் டு நோ அபவுட் தி எர்த் மேக்னெட்டிசம் இஸ் தட் masses of magnetic substance in the earth. அது மாதிரி சன்லேருந்து வர ரேடியேஷன், மூனோட ஆக்ஷன், இது எல்லாமே நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு எர்த் மேக்னெட்டிசம் மூலமா நமக்கு தெரியுது. However, it is believed that the earth magnetic field is due to molten charged metallic fluid inside the earth surface. இந்த எர்த்தோட மேக்னெட்டிசம் எதனால் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே கொஞ்சம் மெட்டாலிக் ஃப்ளூயிட் இருக்குது. ஓகே, அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டர் compared to the earth radius of 6400 kilometer. Nothing, you all need to remember that there is some metallic fluid staying inside the earth surface. So that is the main reason of this earth magnetism அப்படினு அவங்க கொண்டு வராங்க. Normally if you see pigeons வந்து எந்த டைரக்ஷனில் போனாலும் திருப்பியும் அது வந்து அதோட ஒரிஜினல் பிளேஸ்க்கு வரும். How? அந்த காலத்துலலாம் புறா தான் வந்து தூது விடுவாங்க. How they know all these places, இந்த டைரக்ஷன்ஸ்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா புறாவோட pigeonsோட பீக்கில் it has some presence of magnetite. So the presence of magnetite in their beaks that helps them to sense the magnetic field of the earth. அந்த magnetic sense தான் என்ன சொல்கிறாங்கன்னா magnetoreception அப்படின்னு சொல்கிறாங்க. That magnetic sense is called magnetoreception. And next thing we are going to see about earth magnetic field பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில் நம்ம கொண்டு வரோம். ஃப்ரீலி சஸ்பெண்டட்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் நார்மலாக சும்மா கையில் வந்து ஒரு த்ரெட்டை கட்டி தொங்க விடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஜஸ்ட் கன்சிடர் எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில் இஸ் தேர் ஆன் தி எர்த் தட் ஆல்வேஸ் கம்ஸ் டு த ரெஸ்ட் வென் அலாங் தி ஜாகிரபிக்கல் நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் அது ரெஸ்ட்டுக்கு வரும். திஸ் ஷோஸ் தட் எர்த் எப்பயுமே வந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. வித் இட்ஸ் மேக்னெட்டிக் போல்ஸ் லொக்கேட்டட் நியர் இட்ஸ் ஜாகிரபிக்கல் போல்ஸ், த நார்த் போல் ஆஃப் தி மேக்னெட்டிக் நீடில் approximately poised towards the NG, geographic north. South pole, magnetic needle உள்ள south pole வந்து approximately points to the south pole, points to the approximately the geographic south, nothing but SG அப்படின்னு சொல்வாங்க. So also the magnetic south pole of the needle is attracted by the magnetic north pole of the earth, which is located at the geographic south. The magnitude of the magnetic field strength எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 25 to 65 micro tesla அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு எர்த் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ மேக்னிடியூட் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு சி எப்பயுமே மேக்னெட்ஸ் வந்து டெஸ்லாவில் தான் அதோட யூனிட் இருக்கும். நத்திங் பட் ஹியர் 25 to 65 மைக்ரோ டெஸ்லா. ஸோ தட்ஸ் வாட் தே ஆர் சேயிங் அபவுட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது மட்டும் இல்லாமல் எர்த்தில் உள்ள மேக்னெட் வந்து 20 times மோர் பவர்ஃபுல் தேன் த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாட் இஸ் யூ கேன் சி இன் த ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் ஃப்ரிட்ஜ்.
We can see this earth magnetic field and also about maglev train in detail in the next class, or nothing but next part of this video.